இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இந்த மாதத்தில் நாம் இப்பொழுது இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோமே, அந்த இரவு 5வது இரவு ஒரு சிறப்பான இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை பற்றி, இந்த இரவுடைய சிறப்புகளை பற்றி அதிகமாக ஹதீஸ்களிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இரவு ஒரு புனிதமான இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த இரவிலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதிகமாக கூலியை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த இரவிலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான, ஒரு ஆண்டுக்கு தேவையான ரிஸ்குகளை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த இரவிலே ஒரு ஆண்டுக்கு தேவையான ரிஸ்குகளை எல்லாம் இந்த இரவிலே அல்லாஹு தஆலா பங்கு வைத்து கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த இரவிலே நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு தஆலா உயர்த்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, நாம் என்னென்ன நல்ல அமல்கள் செய்தோமோ இந்த இரவிலே அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மலக்குகள் மூலியமாக இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கின்றார்கள். இறைவன் நாம் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு தக்கவாறு அல்லாஹு தஆலா நமக்கு வெகுமதிகளை வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, இந்த இரவு இன்னும் எத்தனையோ சிறப்புகள் எல்லாம் அடங்கியிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த இரவிலே கோடான கோடி நரகவாசிகளை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா வெளியாக்குவதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களே. இப்படி இந்த இரவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு தனிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே அதிகமாக அவர்கள் வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் ஈடுபடுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த இரவிலே அவர்கள் நடுநிசையிலே ஜன்னத்துல் பக்கி, அதாவது சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய கபருஸ்தானுக்கு சென்று அவர்கள் துவா செய்வார்களாம். இந்த இரவிலே நம்முடைய அவர்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் அவர்களுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி அவர்கள் துவா செய்வார்கள். அதே போன்று அவர்களுக்காக வேண்டியும் அவர்கள் கண்ணீர் சிந்துவார்கள். அருமையானவர்களே, எந்த பாவம் செய்யாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவில இபாதத்து செய்திருக்கின்றார். நிச்சயமாக நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமானால் நாம் இந்த இரவிலே அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபட வேண்டும். குறிப்பாக குர்ஆன் ஓத தெரிஞ்சவர்கள் குர்ஆன்களை ஓத வேண்டும். அதே போன்று நபிலான தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகளை நாம் தொழுக வேண்டும். இன்னும் எத்தனையோ இபாதத்துக்கள் இருக்கின்றது. அந்த இபாதத்துக்களை எல்லாம் நாம் இந்த இரவிலே நாம் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, அதே போன்றுதான் நாம் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வழிகாட்டின் பேரில் நாம் இப்பொழுது 3 யாசீன்களை ஓதுவதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அருமையானவர்களே, எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் எதை நியத்து வைத்து ஓத வேண்டுமோ அந்த நியத்துக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுப்பானாக. அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, 3 யாசீன்கள் இப்பொழுது ஓதப்படுகின்றது. அந்த 3 யாசீன்களிலும் ஒவ்வொரு யாசீனும் ஒரு நியத்து வைத்து ஓதும்படி நமக்கு இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகின்ற அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாம் முதலாவதாக ஓதக்கூடிய அந்த யாசினிலே நாம் ஒரு நியத்து வைத்து ஓத வேண்டும். அதாவது நம்முடைய ஆயுள் காலங்களை அல்லாஹு தஆலா நீட்டித் தர வேண்டும். காரணம், இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்க்கின்ற சமயத்திலே திடீரென்று மௌத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய
ஆயுள் காலத்தை அல்லாஹு தான் நீட்டித்து ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய பெற்று அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்று நியத் வைத்து யா அல்லாஹ் எங்களுடைய ஆயுள் காலங்களை நீட்டித்து கொடுப்பாயாக என்று நாம் நியத் வைத்து ஓத வேண்டும். இரண்டாவது யாசினிலே, அதாவது இப்பொழுது உள்ள சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற சமயத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரே முசீபத்துகள், வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகள். இந்த முசீபத்துகளிலிருந்து, இந்த வியாதிகளிலிருந்து, இந்த சொல்ல முடியாத பல பிரச்சனையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று நாம் நியத்து வைத்து நாம் ஓத வேண்டும். அருமையான இரண்டாவது யாசின். அதே போன்று மூன்றாவது யாசின், அதாவது நமக்கு தேவை உலகத்திலே ரிசுக்கு. அந்த ரிசுக்கு நாம் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தையும் அபிவிருத்தியும் வைக்க வேண்டும் என்று நாம் நியத்து வைத்து ஓத வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் இப்படி 3 யாசின்களிலும் 3 விதமான நியத்துக்களை வைத்து ஓதுகின்ற சமயத்தில் அல்லாஹு தஆலா அந்த நியத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து அதனுடைய முழுமையான பலன்களை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அதே போன்று இஷா தொழுகைக்கு பின்னால் தஸ்பீஹ் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு மேலான அமல் இருக்கின்றது. அதிலும் கலந்து கொள்ளுங்கள். அதே போன்று இந்த இரவை நாம் மற்ற இரவுகளை போன்று வீணடித்து விடாமல் இந்த இரவிலே நாம் அதிகமாக வணக்க வழிபாடிலே நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல் மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவார். அருமையானவர்களே, முதலாவதாக நம்முடைய ஆயுள் காலத்தை அல்லாஹு தஆலா நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்து நாம் முதல் யாசினை இப்பொழுது தொடங்குவோம்.